திருப்பணித்தர ஏரூரில் லாரி ஓட்டுநருக்கு நேராக தெருநாய்க்களின் தாக்குதல். அடிமாலி ஆணைவிரட்டி பகுதியை சேர்ந்த பவுலோஸ் தான் கடந்த தினம் தாக்கப்பட்டது. அடிமாலியிலிருந்து பந்தல் வேலைகளுக்காக பொருட்களுடன் இரூருக்கு சென்று அங்கு வேலை செய்யும் நேரத்தில் தான் தெருநாய் தாக்குதல். திருப்பணித்தர எல்லூரில் லாரி ஓட்டுநருக்கு தெருநாயின் தாக்குதல். அடிமாலி ஆனவரட்டியை சேர்ந்த பவுலோஸ் வர்கீஸ் தான் கடந்த தினம் காலையில் தெருநாய்க்கள் தாக்கியது. அடிமாலியிலிருந்து பந்தல் வேலைகளுக்கான பொருட்களுடன் ஏரூருக்கு சென்று அங்கிருந்த வேர்ஹவுஸில் லாரியை நிறுத்திய போதுதான் சம்பவம். லாரியில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த பால்சன் லாரிக்கடியில் இருந்த நாய்களின் சத்தம் கேட்டு அவற்றை விரட்டுவதற்கு முயற்சித்த போது தெருநாய்க்கள் ஒன்றாக சேர்ந்து தாக்கியுள்ளன. 6 நாய்கள் ஒன்றாக தாக்கியுள்ளன. முகத்திலும் கையிலும் பால்சனின் உடல் முழுவதும் நாய்க்கள் கடித்துள்ளன. இங்கிருந்து ஓடிய பால்சனை பொதுமக்கள் ஒன்றிணைந்து களமாச்சேரி மருத்துவக் கல்லூரியில் அனுமதித்தனர். முதலுதவிக்கு பின்பு அடிமாலியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு மாற்றியுள்ளனர். முகத்திலும் கைகாலிலும் பலத்த காயம் ഏർപ്പെട്ടുള്ളത്. രാത്രി 9 മണിക്ക് കൊണ്ടിട്ട് രാത്രി 12 മണി ആയപ്പോഴത്തേക്കും പട്ടികൾ തിരുനായ്ക്കൾ എല്ലാം കൂടെ കൂടി വണ്ടിയുടെ അടിയിൽ കയറി ഒന്ന് കടിപിടി കൂടി ഓളിയിടാൻ തുടങ്ങി. അപ്പോൾ ഈ ഓളിയിട്ട് നമുക്ക് വണ്ടിയിൽ ഇരിക്കാൻ പറ്റാത്ത സാഹചര്യം വന്ന് പട്ടീനെ 1-2 തവണ ഓടിച്ചു വിട്ടു. പിന്നെ വന്ന് വണ്ടിയുടെ അടിയിൽ കിടന്ന് കടി കൂടി. പിന്നെ ഓടിച്ചു വിട്ട് പട്ടികൾ പോയി. അതിൽ ഒരു പട്ടി ഓടി വന്ന് നമ്മളെ കടിക്കില്ല. കാലേലും കടിച്ച് കയ്യേലും കടിച്ചിട്ടുണ്ട്. പിന്നെ മുഖത്ത് കടിച്ചു, ചുണ്ടത്തൊക്കെ കടിച്ചു. അപ്പോൾ തന്നെ അവിടുത്തെ ആൾക്കാർ എല്ലാവരും കൂടി പന്തലിൻ്റെ ആൾക്കാരെല്ലാം കൂടി കളമശ്ശേരി മെഡിക്കൽ കോളേജിൽ കൊണ്ടുപോയി. അതുകൊണ്ട് അടിമാലി താലൂക്ക് ആശുപത്രിയിലേക്ക് റെഫർ ചെയ്ത് വിട്ടേക്കുവാണ്. അടി ആരെ കാണാൻ ഭക്ഷണമൊന്നും കഴിക്കാൻ പറ്റില്ല. ജ്യൂസ് മാത്രം, അല്ലെങ്കിൽ വെള്ളം മാത്രം എന്തെങ്കിലുമാണ് കുടിക്കാൻ പറ്റുന്നത്. கடந்த வாரம் உதயம்பேரூரில் 7 பேரை தெருநாய் கடித்திருந்தது. அந்த தெருநாயும் வெறி பிடித்திருந்தது. தாக்குதலின் பயம் மாறுவதற்கு முன்பே வேறொரு தெருநாய் தாக்குதலும் ஏற்பட்டுள்ளது. நியூஸ் பியூரோ, அடிமாலி.